ஓம் தத்புருஷாய வித்மகே வகரதுண்டாய தீமதன்னோ வந்தி பரசோதியா ஓம் பிரதேசராம் பிரபஞ்ச குசும் சாந்தம் சிவமதீனம் நித்தே ஓம் ஹரி ஆயத்த சோமய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பைச்சராகவே கேது நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடரை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை. நம்ம என்னென்ன காரியங்கள் நினைக்கிறோமோ அது நடக்குமா, இது நடக்குமா, அப்ப எல்லாமே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா? அப்ப நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள், எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் அந்த காரகத்துவம் வாய்ந்த கிரகங்களின் மூலமாகத்தான். ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றி தோல்விகளும் கிரகங்களால் மட்டுமே நடக்கின்றது என்பதை மாற்று கருத்தே கிடையாது. ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அதை கணித்து சொல்வதுதான் ஜோதிடருடைய கடமை. உங்கள் வாழ்க்கையில் எது, எங்கே வெற்றி, எங்கே தோல்வி என்பதை ஜோதிடர்கள் சரியாக கணித்து சொல்வதுதான் ஒரு முக்கிய விஷயம், முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதியை எழுதியிருக்கார். இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் பொது பலன்கள். மேசராசியா, மேசராசிக்கான கோடான கோடி பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன்கள். இதுல பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதி, எனக்கு அது நடக்க மாட்டேங்குது, இது நடக்க மாட்டேங்குது, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, கல்யாணம் முடிய மாட்டேங்குது, குழந்தை இல்லை, இப்படின்ற பிரச்சனைகள் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். அது எப்பப்ப நடக்கும், அதுக்கு என்ன தசாபுத்தி, எந்த தசாபுத்தியில நடக்கும்ன்றத பிரம்மன் எழுதியிருப்பார். அதுக்காகத்தான் சுயஜாதத்தை பார்க்கணுன்றது. கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் டயத்தை வாங்கிக்கிங்க, சரிங்களா? தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாத பலன்கள். இந்த மாத பலன் செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள், என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த கிரக மாற்றத்தினால் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, உங்கள் குடும்பத்தில் என்ன நல்லது நடக்க போகுது, குடும்பத்துக்கு என்ன நல்லது நடக்க போகுது, உங்கள் வியாபாரம் எப்படி, உங்கள் செய்கின்ற தொழில் வியாபாரம் எப்படி விருத்தி அடைய போகுது, என்ன பாதிப்பில் இருந்தது, அந்த பாதிப்பிலிருந்து முன்னேற்றம் பெறுவதற்கான வழிகள் இருக்கா, கடன் பிரச்சனைகள்லாம் தீருமா, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல உத்தியோக உயர்வு, நல்ல திருமணம் நடக்குமா, சொத்து வீடு கட்டலாமா, வீடு வாங்கலாமா, அனந்த பிரச்சனைகள் தீருமா, பிள்ளைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியுமா, எத்தனையோ நாள் புத்திர பாக்கியம் இல்லா இருக்கு, இந்த புத்திர பாக்கியம் கிடைக்குமா, இப்படி பல விஷயங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனை கடந்த கால பிரச்சனைகள் என்ன, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனிமேல் என்ன நடக்க போறது அப்படின்றத நம்ம தெளிவாகவே பார்க்க போறோம். சரியா? இப்போ மேசம் முதல் மீனம் வரை இந்த செப்டம்பர் மாத பலன்களை பார்ப்போம். செப்டம்பர் மாத பலன்கள் சிம்ம ராசினியர்களை, உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய சிம்ம ராசினியர்களை, உங்களுக்கான நேரம், அதிர்ஷ்ட நேரம் செப்டம்பர் மாத பலன்கள் 1/9/2025 முதல் 30/9/2025 வரை இருக்கக்கூடிய செப்டம்பர் மாத பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன கிரக அமைப்புகள் உங்களுக்கு, சிம்ம ராசியிலே சூரியன், புதன், கேது, தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சனி, ராகு, 11ஆம் இடத்தில் குரு, 12ஆம் இடத்தில் சுக்கிரன். இது ஆரம்ப கிரக அமைப்புகள். அப்ப உங்க ராசியில இருக்கக்கூடிய தனம் லாபாதிபதி, 2ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் லாபாதிபதியும், மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் சேரும் பொழுது புத ஆதித்யா யோகம். இந்த புத ஆதித்யா யோகம் என்பது தொட்டதெல்லாம் பொன்னாகும், தொட்டதெல்லாம் பொன்னாகும். எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும், எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை ஏற்படும், உங்களுடைய தொழில் முன்னேற்றங்கள் பிரபலமாகும், உங்களுடைய உத்தியோகம் உயர்வு பெறும், உங்கள் பதவிகள் உயர்வு பெறும், நல்ல நிர்வாகம், நல்ல திறமை அத்தனை சிறப்பு பெறக்கூடிய நிலையில், லாபங்களை கொட்டித் தருகின்ற நிலையில், லாபாதிபதியே உங்க ராசியில் இருக்கும்போது அத்தனை யோகங்களும் சிறப்பு பெறும்.
புரிஞ்சுட்டீங்களா? மேலும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகி சில காலம் அங்கே இருக்கிறார். அப்போ ஒரு 2 வாரங்கள் அங்கே இருக்கிறார். 2 வாரங்கள் உங்களுக்கு 4, 9 உயர்ந்த மனிதர்களால், பூமி இடம் வாசல்களால், நல்ல உத்தியோகத்தால், பெருமையான வாழ்க்கை, பெருமையான வருமானம் தரக்கூடிய இடத்தில், பூமியிலால் நன்மைகள், வாகனத்தால் நன்மைகள் பெறக்கூடிய இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். இந்த செவ்வாய் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு 14/9/2025 அன்று உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம், இடம் மாற்றம், பயணங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதனால் பல நன்மைகள் ஏற்படும். சரிங்களா? அடுத்து இந்த புதன் உங்களோட உங்க ராசியில் இருக்கக்கூடிய புதன் 13/9/2025 அன்று மிகப்பெரிய செல்வ யோகத்தை, மிகப்பெரிய கல்வி யோகத்தை, மிகப்பெரிய செல்வ யோகத்தை நிச்சயமாக தருவார். மிகப்பெரிய வருமானம், மிகப்பெரிய பதவி யோகம், மிகப்பெரிய வியாபாரம், ஒரு பிசினஸ், ஒரு ஷேர் மார்க்கெட், வெற்றிக்கு மேல் வெற்றி, பணம், காசு பணம் கொட்டக்கூடிய யோகம், மிக அற்புதமான யோகம். ஆக புதன் ஆட்சி உச்சம் பெறுகின்ற யோகம் தனஸ்தானத்தில். ஆக உங்களுடைய எந்த தொழில் என்றாலும் சரி, ஒரு அரசியல் வாழ்க்கை என்றாலும் சரி, ஒரு வியாபாரமாக என்றாலும் சரி, ஒரு உத்தியோகம் என்றாலும் சரி, அத்தனையும் சிறப்பு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலம் இந்த செப்டம்பர் மாதம் அமைய போகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? சரி, அடுத்து இந்த 15/9/2025 அன்று சுக்கிரனாகப்பட்டவன் அவர் உங்க இடத்துக்கு வந்துடுறார், உங்க ராசிக்கு வந்துடுறார். இப்ப கிரகங்களை எப்படி மாறுது பாருங்க. அப்ப இந்த சுக்கிரன் யாருன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி, தசம தொழில் ஸ்தானாதிபதி, 3/10 ஆக உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தினால் பல உயர்வுகள் ஏற்படும், நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக ஏற்படும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. செல்வங்கள் சேரும், பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல திருமண யோகம், பதவி யோகம் என்று அனைத்தும் பெறுகின்ற ஒரு சிறப்பான காலமாக நிச்சயம் அமைந்திருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? சரி, ஆக 3 கிரகங்கள் மாறுகிறது. புரிஞ்சுட்டியா? செவ்வாய் மாற்றம் 2லிருந்து 3, அது 14/9/2025. அப்ப புதன் ஆட்சி வருகின்ற ஒரு யோகம், சுக்கிரன் மகாலட்சுமி யோகமாக உங்க இடத்துக்கு வருகின்ற கிரகங்கள். இந்த 3 கிரகங்கள் மாற்றம் உங்க சிம்மராசின் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை, மிகப்பெரிய செல்வ யோகத்தை கொடுத்தே தீரும் இந்த செப்டம்பர் மாதம். இப்ப இதுக்கு பொது பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்குன்னு சில விஷயங்கள் தடைப்பட்டுட்டே இருக்கும். ஏதோ தொழிலையோ, உத்தியோகத்திலேயோ, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளோ, ஒரு திருமணமோ, இல்லை பூர்வீக சொத்துக்களோ, ஒரு முக்கியமான வியாபாரமோ, இல்லை அண்ணன் தம்பி பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று ரொம்ப நாள் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். அது எப்போ நடக்கும்ன்றத பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தில் எழுதியிருப்பார். இது இந்த காலத்தில் நடக்கும் பிரம்மன் எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கலாம். எப்போ? ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. இது நாங்கள் சொல்றது பொதுவான பலன். என்னென்னமோ சொல்றாங்க, ஆனால் நமக்கு இந்த காரியங்கள் நடக்கலையே அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கீழே நம்பர் இருக்கு. ஏன்னா இங்கே நான் என்ன சொல்கிறேன், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஒரு ஜோதிடத்தின் பலன் சரியா நடக்கலை அப்படின்னா ஒன்றும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி சொல்லக்கூடிய ஜோசியர் தப்பா இருக்கணும். இதுதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு நல்ல நேரத்தை ஒதுக்குங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க. உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் நல்லபடியாக எப்போ நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். உங்கள் குடும்பத்தோடு உட்காருங்க. சரிங்களா? ஒரு நல்ல காலத்தை நிச்சயமாக உருவாக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய பாலச்சித்தர் பாலஜனார். நன்றி, வணக்கம்.